Hello students, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் வாழ்வியல் கணிதம் ஒரு ரீகேப் மட்டும் கொடுக்கலாம்ப்பா. இந்த யூனிட்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் அண்ட் நஷ்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கூட்டு வட்டி, பர்சன்டேஜ் அப்படின்னா சதவீதம், டிஸ்கவுண்ட் அப்படின்னா தள்ளுபடி, ஜிஎஸ்டி அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவோம். காஸ்ட் பிரைஸ், the amount for which an article is both is called its cost price. இப்போ நாம ஒரு பொருளை வாங்குறோம்னா ஒரு ரேட் கொடுத்து வாங்குவோம் இல்லையா, அந்த ரேட் தான் வந்து அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ், அடக்க விலைன்னு சொல்லுவோம். செல்லிங் பிரைஸ், the amount for which an article is sold is called its selling price. இப்போ நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் இல்லையா, அந்த ரேட் தான் வந்து அந்த பொருளோட விற்ற விலைன்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் ஆர் கெயின், லாபம். When the selling price is more than the cost price, then there is a profit and gain. இப்போ நம்ம விற்கிற விலை வந்து அடக்க விலையை விட அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான், லாபம் தான் கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். நெக்ஸ்ட் லாஸ், நஷ்டம். When the selling price is less than the cost price, then there is a loss. இப்போ செல்லிங் பிரைஸ் விற்ற விலை வந்து அடக்க விலையை விட குறைவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். ஸோ லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ். ஃபார்முலா பாருங்க, ப்ராஃபிட் ஆர் கெயின் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100%. லாஸ் ஈக்குவல் டு லாஸ் பர்சன்டேஜ் வந்து லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100%. செல்லிங் பிரைஸ் வந்து பாருங்க, ப்ராஃபிட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ காஸ்ட் பிரைஸ். இதுலயே நம்ம காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ்ல காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு இது இந்த சைடு வச்சுட்டு இது இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டருக்கு வந்துடும், நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 பிளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் பிரைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, லாஸ் பர்சன்டேஜை வச்சு எப்படி செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிப்போன்னு. செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் டிவைடட் பை 100 இன்டூ செல்லிங் பிரைஸ். இதுல எப்படி நாம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிப்போம் அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் பிரைஸ். டிஸ்கவுண்ட் அப்படின்னா தள்ளுபடின்னு சொல்வோமா. In order to increase the sales and also to clear the old stock during the month of odd and festival seasons, shopkeepers offer a certain percentage of rebates on the marked price of the articles. This rebate is known as discount. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இப்போ கடைக்காரங்க சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அதிகப்படுத்துறதுக்கோ அப்புறம் ஓல்டு ஸ்டாக் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆடி மந்த்லையும் நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லையும் அந்த சீசன் இருக்கு இல்லையா, ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து நம்மளுக்கு ஆஃபர்ஸ் ஒரு சர்டைன் பர்சன்டேஜை வந்து நம்மளுக்கு லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சர்டைன் பர்சன்டேஜ் தான் வந்து மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நம்மளுக்கு சர்டைன் பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த நம்மளுக்கு அந்த ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா, திஸ் ரிபேட் இஸ் நவுன் அஸ் டிஸ்கவுண்ட். Marked price, in big shops and departmental stores we see that every product is tagged with a card with the price written on it. The price marked on it is called the marked price. Based on this marked price only, the shopkeeper offers a discount of certain percentage. The price payable by the customer after deduction of discount is called the selling price. இப்போ நம்ம கடைங்களுக்குலாம் போகிறோம், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு டேக் தொங்கும். அந்த டேக்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் வந்து அவங்க மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரைஸை தான் வந்து மார்க்டு ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அந்த மார்க்கெட் இந்த கடைக்கு போகிறோம் இல்லையா, அவங்க அந்த கடைக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மார்க்கெட் ப்ரைஸில் கொஞ்சம் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் போக நாம் அமௌண்ட் பே பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து நம்மளோட செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இதுல இருந்து டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் இன்டூ 100. Goods and service tax.
சரக்கு மற்றும் சேவை வரி. The GST is the only common tax in India levied on almost all the goods and the service meant for domestic consumption. இப்ப இந்த உள்நாட்டு நுகர்வுகளுக்காக பயன்படுத்தும் அனைத்து பொருள்களின் மீதும் வந்து ஒரே ஒரு பொதுவான வரி தான் வந்து ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். சரக்கு மற்றும் சேவை வரியானது வணிகர்கள் மற்றும் நுகர்வோர்களால் ஒருங்கே செயல்படுத்தப்படுவதாகும். நெக்ஸ்ட் பாருங்க, the GST is remitted by the traders and the consumers alike and is also one of the main source of income to both the central and state government. அதாவது ஜிஎஸ்டி வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளால் சமமாக வந்து ஷேர் பண்ணிப்பாங்களாமா. இதுலயே பாருங்க, ஜிஎஸ்டில சென்ட்ரல் ஜிஎஸ்டி, மத்திய சேவை மற்றும் சரக்கு வரின்னு சொல்லுவாங்க. சரக்கு அதாவது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, ஸ்டேட் அப்படின்னா மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, இன்டகிரேட்டட் அப்படின்னா ஒருங்கமைந்த சரக்கு மற்றும் சேவை வரி, யூடிஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து யூனியன் பிரதேசங்கள்ல மட்டும்தான் இந்த வரி விதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். Shopkeepers and traders and retailers are involved in the buying and selling of goods. இப்ப கடைக்காரங்க பாருங்க, கடைக்காரங்க நெக்ஸ்ட் அந்த ஹோல்சேல் பண்றவங்க, அந்த ஹோல்சேல் பண்றவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து அந்த ப்ராடக்டை வாங்குறதுலயும் சேல்ஸ் பண்றதுலயும் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. சம்டைம்ஸ் when article like machinery, furniture, electronic items, etc. are bought, a few expenses may happen on their repairs, transportations and labor charges, etc. These expenses are included in the cost price and are called as overhead expenses. Overhead expenses அப்படிங்கிறது வந்து இதர செலவுகள்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு மெஷினோ ஒரு மரச்சாமானோ இல்ல மின்னணு சாதனம் எது வாங்கினாலும் சரி, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழுது பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் இருக்கும் இல்லையா, அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா லேபர் சார்ஜ் இருக்கும், அந்த தொழிலாளருக்கு ஒரு சார்ஜ், இது எல்லாமே வந்து காஸ்ட் பிரைஸ்க்குள்ளேயே வந்துடும். இதுதான் வந்து ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். டோட்டல் காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். When money is borrowed or deposited on simple interest, then the interest is calculated evenly on the principal throughout the loan or deposit period. இப்போ நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து கடன் வாங்குறோம் இல்லை டெபாசிட் பண்ணுறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பீரியட் முழுவதுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஈவனாக தான் நம்ம பே பண்ணுவோம். After a certain period, the difference between the amount and the money deposited is called the compound interest. இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் பீரியடுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் I ஈக்குவல் டு PNR by 100. P அப்படிங்கிறது வந்து பிரின்சிபல் அமௌண்ட், N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், R அப்படிங்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுலயே பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் A அப்படிங்கிறது வந்து அமௌண்ட், A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 பிளஸ் R பை 100 ஹோல் பவர் N சொல்லுவோமா. இப்போ ஏங்கிறது அமௌண்ட், Pங்கிறது வந்து பிரின்சிபல் அமௌண்ட், Rங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், Nங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். இதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலாஸ். தேங்க்யூ.